நேசிக்கிற அன்பு தகப்பன ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களோடு பேசி பிடிச்சதுக்கு உடைய வார்த்தை எங்கள் மன்னாவை எங்களுக்கு தந்து எங்களை எல்லாம் வழி நடத்துறேன். ஆண்டவரை மட்டும் பாதுகாத்து ஆண்டவரை இந்த ஆண்டுல ஆண்டவர் 2 மாதங்களை காண கிருபை தந்து இந்த மாதங்கள் முழுவதும் எங்களை நடத்திருக்கிறேன். தாயின் கருவில உருவான நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் உம்முடைய கருணை எங்களை பாதுகாத்திருக்கிறது. உங்களோடு ஸ்தோத்திரப்பா. நீர் கொடுத்த அற்புதங்களுக்காய், சுகதர ஜீவனுக்காய், சமாதானத்துக்காய், சந்தோஷங்களுக்காய், ஆலோசனைகளுக்காய், வழிநடத்தலுக்காய் கோடானுபடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளபடி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமாய் இரண்டிலே சொல்லுவோம். வாசிக்க கேட்போம். 3 யோவான் 2வது வசனம். 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த நாட்கள் ஜெப நாட்கள். இந்த நாட்கள் எல்லாம் விசேஷமாய் நம்ம எல்லாம் சபையாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இங்கே ஒரு ஜெபம் யாருக்காக ஜெபிக்கிறார்கள் என்று பார்க்கும்போது இந்த முதல் வசனம் இப்படியே சொல்லிட்டு வாசிக்கிறோம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாம். யோவான் எழுதுகிறான். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிலே ஒருவன். இயேசுவை அதிகமாய் நேசித்தவன், அன்பு நிறைந்தவன். இயேசுடைய சிலுவை காட்சியை அந்த சிலுவைக்கு அடியில நின்று பார்த்தவன். இயேசுடைய மார்பில சாய்ந்து கொண்டவன். எல்லாரும் அவங்க வழியில ஓடின போது இயேசு இந்த பூமியில தன்னை பெற்றெடுத்த தாயை பராமரிக்க ஒரு சரியான நபரை கண்டுபிடித்தார். அவன் தான் இந்த யோவான். அவன் மிகவும் கனத்துக்குரியவன். இதற்கெல்லாம் மேல யோவானை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் எல்லாம் சீஷர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாய் மரித்த போது இந்த யோவான் மாத்திரம் அடைக்கப்பட்டு பத்மதுவில அடைக்கப்பட்டு தேவ தரிசனத்தை பெற்றவர். 3 நிலைகளில இயேசுவை கண்டவர். இப்படி வேணா வைத்துக் கொள்ளலாம். 3 நிலைகளில. முதலாவது நிலை, மனுஷனாய் இயேசு பூமிக்கு வந்தபோது அவருடைய ஊழியத்துல இயேசு 12 பேரை தேர்ந்தெடுத்த போது இவனும் ஒருவனாக இருந்தான். இயேசு பாடுகள் பட்ட போது அவரோடு கூடவே இருந்தவன். சிலுவையின் மரணத்தை பார்த்தவன். இயேசுடைய தாயாகிய மரியாளை பராமரிக்கிற அந்த மிக உன்னத வேலையை மிகச் சரியாய் செய்தவன். அல்லேலூயா. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து 40 நாள் அளவும் சீஷர்களுக்கு உபதேசித்த போது கூடவே இருந்தவன். அல்லேலூயா. மனிதனாய் பார்த்தவன், மரித்து உயிரோடு எழுந்த இயேசுவை பார்த்தவன். இதை தாண்டி மற்ற சீஷர்களுக்கு கிடைக்காத ஒரு மகிமை, அவர் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் தனக்கு கொடுத்த எல்லா வேலைகளையும் மிகச் சரியாய் செய்துவிட்டு பரலோகத்துக்கு ஏறி போனார். அங்கே பரலோகத்துக்கு போகும்போது அடுத்து தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து பிதாவாகி தேவன் குமாரனாகி கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின போது இயேசு என்ன செய்தாரா? வெளிப்படுத்தல் 1 நம்ம வாசிக்கிறோம். இயேசு தன்னுடைய தூதனை அனுப்பி அதை யோவானுக்கு தெரிவித்தார். நல்ல ஒரு 3 நிலைகளிலே இயேசுவை கண்டவர். 3 நிலைகளிலே இயேசுவை கண்டவர். எவ்வளவு மகிமையான அந்த ஒரு மனுஷன், அந்த ஒரு சீஷன், ஒரு தேவ பிள்ளை ஒரு நபருக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொல்றான். எப்படி ஜெபிக்கிறான்னா, ஒருவேளை நம்ம இது ஒரு சாதாரண
சம்பந்தமான வசனமா மற்றவங்களை வாழ்த்துகிறது சொல்லிட்டு போயிடும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். உண்மையா சொல்லு, நீ அந்த நபருக்கு சுகமாய் இருக்க ஜெபிக்கிறியானா இவருக்கே ஜெபிக்காத நபர். வார்த்தைகளை மாத்திரம் பயன்படுத்துகிறதல்ல தேவனை நம்பி வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த வசனம், இந்த வார்த்தை சொல்கிறது, மூப்பனாகிய நான், சீனியர் அவர் தான் இருக்கிறது. இப்போ எழுதுகிறார் யாருக்கு? சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுக்கு. இப்போ இந்த நேசிக்கிறது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட எடுத்தா உலகம் முழுவதும் எப்படி நேசிக்கிறது? ஒரு ஆள்கிட்ட பணம் இருந்தா அதை சுத்தி 10 பேர் இருப்பாங்க. சொல்லுங்க, அவன் நல்லவனோ கெட்டவனோ. நீ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் போது எலெக்ஷன்ல நிற்கிற ஆட்களுடைய ஹிஸ்டரி அப்படியே நம்ம ஹிஸ்டரியை திருப்பி பார்த்தோம்னா எல்லாம் மகாத்மா காந்தி. ஒரு அலையை வச்சுங்க, ஏன் பயப்படுறீங்க? ஒரு அலையை வச்சுங்க. எல்லாம் மகான்கள், தேசத்துக்காக ஜீவனையை கொடுத்தவர்கள். எல்லாம் கார்ல செருப்புல இருந்து பயன்படுத்துகிற கார்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிக குறைவானது அப்படிப்பட்டவர்கள் வாழ்கிற தேசம். சொல்லுங்க, சொல்லுங்க. இப்போ அதை சுத்தி கூட்டம். இப்ப கூட்டம்னு எடுத்துட்டா யார சுத்தி கூட்டம் இருக்கிறாங்கன்னா, உண்மையாய் நான் கண்டிப்பா இந்த தேசத்துக்காக சேவை செய்வேன்னு சொல்ற ஆளை சுத்தி 10 பேர் கூட இருக்க மாட்டேன். நடிகர்களை சுற்றி ஒரு கூட்டம், பணம் வைத்திருக்கிறவர்களை சுத்தி ஒரு கூட்டம். நீங்க அப்படியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வெட்ட வெளிச்சமாய் உலகத்திலே விசுவாசிக்கிறீர்கள் நடக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட கூட்டம், ஒருவேளை கூட்டமா அங்கங்க ஆட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம இப்போ நம்ம எல்லாம் இந்த வார்த்தைய ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். நம்மள என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தேவச்சனமே? இங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்கள், அன்பு. அவங்க சொல்றாங்க உயிரை விட்டுறேன். என் தலைவன் யாரு? இப்போ எடப்பாடி சிஎம் எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டாரு. பார்த்தீங்கன்னா நிறைய போடுறாங்க தலைவன், அவர் தான் தலைவன். ஏன்னா இது படிக்கல, ஸ்கூலுக்கு போகல, எக்ஸாம் எழுதல, இப்ப பாஸ் ஆயிடுச்சு, அப்ப அவர் தான் தலைவன். நம்ம சொல்லுங்க, சொல்லுங்க. நான் நேற்று என்னுடைய பிள்ளைக்கு அக்கௌண்ட்ஸ் ஒரு அசைன்மெண்ட் இருந்தது, அவனை எழுதி சொன்னேன். டெபிட் கிரெடிட் சரியா போட தெரியல, எந்த பக்கம் போடணும்னு அவனுக்கு தெரியல. இப்படித்தான் போட வேண்டும். ஒருவேளை ஒரு தாயாய் நான் வருத்தப்படுகிறேன், இந்த சமுதாயத்துல ஒரு நபராய் நான் வருத்தப்படுகிறேன். ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, இதன் நடுவில் ஏதாவது ஒரு நன்மையை பிள்ளைகளுக்கு செய்யலாம். நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. எப்ப +2 இப்படித்தான் பாஸ் ஆக போறான்னு நினைக்கிறேன். இப்படியே போய் சமுதாயம் எங்கே போகிறது? அன்பு, அன்பு. அன்பை குறித்து பேசுகிறோம். என்னுடைய தலைவன் இவர் போட்டு போடுங்க, இவர் நல்லவர், இவ்வளவு கொடுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அவங்க வீட்டை எழுதி வைக்கிற, இல்ல மற்றது எல்லாம் தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எல்லாரும் கொடுக்க எல்லாரும் ஆயிட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க, சொல்லுங்க, ஒரு அலையிலையா, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒரு ஆளாவது ஜீவனை கொடுக்க முடியுமா என்றால் கேள்வி. ஆமென். என் தகப்பன் என் பரலோகத்தில் இருக்கிற பிதா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, நம்புகிறவன் எவனோ, பின்பற்றுகிறவன் எவனோ, ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இங்க கெட வச்சுட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு நன்மை செய்கிறது போல ஒரு வேஷம் நீ பூமியில. ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க. ஜீவனையே கொடுத்து போயிட்டார். ஒருவேளை கொடுக்கணும்னு முடிவு பண்ணா ஜீவனை கொடுக்கிறதிலும் மேலான அன்பு ஒன்றிலுமே இல்லை. அல்லேலூயா. அன்பு எப்படி வருது அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் இருந்து நம்ம எடுத்து பாருங்களேன். ஒரு குழந்தை, நான் நிறைய குழந்தைகளை வாட்ச் பண்ணேன். ஒருவேளை 2 ஏழை பிள்ளைகள், ஒரு 4 வசதியான பிள்ளைகள். இந்த 4 பிள்ளைகளும் கை நிறைய விதவிதமான சாக்லேட் வைத்துக் கொண்டிருக்கிறது வைப்பேன்.
இந்த 2 பிள்ளைகள் கையில ஒண்ணுமே இல்லை. ஒரு 10 பிள்ளைகள் புதிதாய் வராங்க. நீங்க யார்கிட்ட முதல்ல போவாங்கன்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய கரத்துல சாக்லேட் வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேடிதான் போவோம். அப்புறம் சொல்லும், நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நட்புல கூட உண்மை இல்லை. நட்பு கூட போலித்தனமானது. அதுக்கு அடுத்து தாண்டி போனீங்கன்னா வாலிப பிள்ளைகள் லவ். நாங்க லவ் பண்றோம். அடிக்கடி சொல்றது, நீ லவ் பண்றே எதன் அடிப்படையில லவ் பண்ற? ஒருவேளை எனக்கு அழகு நல்லா அழகா இருந்துச்சுன்னா அப்படியே உயிரியே கொடுப்பாரு, உயிரியே கொடுப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆணை இன்னைக்கு உலகம் விரும்புகிறது இல்லை. அது எதுவானாலும் சரி, வேலையில கூட நீங்க பல்லவித அன்பு போலித்தனமாய் மாறிவிட்ட காலம் இது. ஒரு அலையே சொல்லுங்க, எல்லாவற்றிலும் போலித்தனம், எல்லாவற்றிலும் போலித்தனம். குடும்பத்திலிருந்து வெளியே வரைக்கும் வந்தா எல்லாவற்றிலும் போலித்தனம். குடும்பங்களில் எனக்கு உண்மையான அன்பு இல்ல, சபையில் எனக்கு உண்மையான அன்பு இல்ல, வேலை ஸ்தலங்களில் முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க மேல இருக்கிற அதிகாரிகள் ஆமா ஓவன் புகழ்வாங்க. சார் உங்களை மாதிரி இல்ல, சார் உங்களை மாதிரி இல்ல வேண்டாம் சொல்லி வெளியே வந்து அவெல்லாம் ஒரு ஆண். அன்பு போலித்தனம் நிறைந்த உலகம் இது, போலித்தனம் நிறைந்த உலகம் இது. நீ சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, அந்த முதல் வார்த்தை சத்தியத்தின்படி நேசிக்கிறேன். என் வேதம் என்ன சொல்கிறது? என் வேதம் ஒரு நபரை நேசிக்க, ஒரு நபரை நேசிக்க நிறைய வழி வச்சிருக்கிறார் இயேசு. உன்னை போல பிறனையும் நேசி. நீங்க நிறைய பேர் தண்ணியை நேசிக்கிறது இல்ல, தண்ணியை நேசி தங்களுடைய சரீரங்களை பராமரிக்கிறது இல்ல, சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, சரியான நேரத்துக்கு தூங்குறது இல்ல, எப்போ கோபம். நிறைய பேர் பிபி அப்படியே ஹை பிபி இருக்கும். ஏன் அப்படியே டென்ஷன் ஆகுது சிஸ்டருக்கு? எது டென்ஷன் ஆகுது? உன்னாலே ஆகும் என்று சொல்லுகிறது ஒன்றுமே இல்லை. ஆமென். தேவனால எல்லாம் முடியாம சொல்லுங்க. ஆமென். எல்லாவற்றையும் சரீரத்துக்குள்ள போட்டு சிந்தையில போட்டு நீ பாதி பேர் வருத்தத்தோடு நான் தெரிவிக்கிறேன், பாதி பேர் டிப்ரெஷன்ல தான் இருக்கு. ஜெபிக்க முடியல, அதுவே தான பேசுது. என்ன செய்யுது? இது தெரியுது, அது தெரியுது, இங்க போதா, இது டிப்ரெஷன். டிப்ரெஷன்ல இருக்கு. காரணம் என்ன? முதல்ல நீ ஒன்ன நேசித்தா தானே பிறனை நேசிக்கிறது. ஒன்ன நேசிக்க முடியாத ஆளு இப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்துல முன்னாடி எல்லாம் நான் யோசிச்சு பாக்குறேன். என்னுடைய தாய் வீட்டுல சமைப்பாங்க. ஒண்ணு இன்றைக்கு போல நீங்க பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் அப்படியே ஹோட்டல்ஸ் இருக்கு. விதவிதமாய் சமைக்கவில்லை, ஆரோக்கியமாய் வாழ்படி சமைத்து கொடுத்தாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க நம்ம ஆட்களை பார்த்து, எங்க வீட்டுல நான் மட்டும் இல்ல 7 பேர் எனக்கு தெரிந்து எங்க அம்மா சமைச்சது இல்ல, நாங்க இதை சாப்பிட மாட்டோம், வேற ஏதாவது எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதே இல்லை. ஆமென். அது கீரை சமைச்சாலும் சாப்பிட்டுருக்கோம், வெஜிடபிள் சமைச்சாலும் சாப்பிட்டுருக்கோம், மீன் சமைச்சாலும் சாப்பிட்டுருக்கோம், ஒருவேளை மட்டன் சிக்கன் எதை சமைச்சாலும் சாப்பிட்டுருக்கோம். தாய் கொடுத்தால் நலமானதை தான் கொடுப்பாள். ஆமென். நம்ம பிள்ளைங்களுக்கு நேற்று தினத்துல கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு நாள் இது சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது. நான் மட்டன் சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடுவேன், பீஃப் சாப்பிட மாட்டேன். சரி சாப்பிடல. ஆனா செய்யறவன் எப்படி செய்யறானா ஒரே எண்ணெயில தான் பொறிக்கிறான். நேற்று தான் அந்த செய்தியே தெரியும். அப்படின்னா என்ன? எல்லாம் தான் ஒன்னதான போகுது. இதுக்கு எல்லாமே கலப்படம். உண்மை இல்லாத நிலை தேவத்திலேயே உன்னுடைய வீட்டுல இருக்கிறது தான் உனக்கு ஆசீர்வாதமான உணவு. அம்மா மட்டும் தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பா. நமக்கு அதெல்லாம் பிடிக்கல. இன்னைக்கு உலகத்தை தேடுகிறவங்களுக்கு உலகத்தில் ஏதையோ ஒண்ணு தேடுது. என் வேதம் சொல்கிறது சத்தியத்தின்படி, சத்தியத்தின்படி தேவன் பழைய பாட்ட ஒரு பிரமாணம் கொடுத்தாரு. இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. புதிய பாட்டில் ஒன்று சொல்லிட்டு, நீ எதனாலும் சோத்திரத்தோட கூட புசி. உன்னுடைய செப வாழ்க்கையை குறித்தாக பேசுகிறது. நீ பிரேயர்ஃபுல்லா இரு. உன்னை நேசிக்க முதல்ல உன்னுடைய சரீரத்தை பராமரி. 10 பொய்ய உள்ள வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே இது திருத்தலை குழிக்கிறதுலே மாட்டிக்கும். எப்படி ஒரு 4 பொய்யவாது சொல்லிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு 1000 பொய் சொல்ல வேண்டியிருக்கலாம்.
தேவப்பிள்ளையே, உண்மை உள்ளவர்கள். இவன் சொல்றான், சத்தியத்தின்படி நேசிக்கிறேன். எப்படி அவன் தெரிஞ்சது? இவன் பத்மதியில இருந்தவன். இங்க வேதம் சொல்லுகிறது, ஒரு நபரை 3 பேருக்கு நல்லா தெரியும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. முதல்ல அந்த நபருக்கு நல்லா தெரியும், என்ன குறிச்சு எனக்கு நல்லா தெரியும். அவன் என்ன குறிச்சு எனக்கு நல்லா தெரியும். என்னை படைத்த தேவனுக்கு என்னை விட நல்லா தெரியும். நம்மள வாட்ச் பண்ற பிசாசுக்கு நம்மளை குறிச்சு தெரியும், நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு 3வது நபராய் வெளியே இருந்து நம்ம எல்லாம் ஒரு ஆளுக்கு பார்த்துட்டு இருக்கு. இந்த உலக மனுஷர்கள், கூட இருக்கிறவங்க, உறவுகள், நண்பர்கள், அவங்களும் உன்னை குறிச்சதான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சிருப்பாங்க. இப்ப யோவான் காயுவை குறித்து ஒரு காரியத்தை பேசுகிறான். சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுக்கு எழுதுகிறதாவது, நீ பிரியமானவன் காயு. ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. பிரியமானவனா இருக்க அவன் என்ன தகுதி உடைய? நீ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களோடு நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க வைக்கிறதே, திருமணமான பெண்களாக என் ஹஸ்பண்ட் சரியில்லை. முதல் பிரேயர் கொஸ்டின் தான். முதல் பிரேயர் கொஸ்டின் இது, என் ஹஸ்பண்ட் சரியில்லை. என்னமா சரியில்லை? சரியான முசுடா இருக்கு சிஸ்டர், பேச மாட்டேது, சிரிக்க மாட்டேது. அடுத்து இன்னொருத்தருக்கு ஒரு சிலர் சொல்லுது, ஐயோ சரியில்லை சிஸ்டர், கண்டது மாதிரி எனக்கு என்னமோ டவுட் இருக்கு சிஸ்டர், அவன் சரியில்லை. கணவனை குறித்து அவ்வளவு லிஸ்ட். நீ பிரதர்ஸ்ட பேசி பாருங்க, சிஸ்டர் இவ சரியா இருந்தா வீடு சரியா இருக்கும் சிஸ்டர். என்ன அர்த்தம்? இத பண்ணது நான் வெளியே தான் சிஸ்டர், 90% வெளியே தான். வீடுன்னு ஒண்ணு இருக்கிறதே என் மனைவிக்கு ஞாபகம் இல்லை. நிறைய கணவன் சொன்னாங்க, என்ன ஒருவேளை இப்படி யோசிச்சுக்கலாமே, குடும்பங்கள் வித்தியாசமானது, வாழ்க்கை முறை வித்தியாசமானது, ஆனா தேவன் ஒருவர். நம்ம சத்தியம் ஒண்ணு எழுதியிருக்கு. சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொண்டோம்னா எல்லா குடும்பமும் சமாதானமா தான் இருக்கும், எல்லா கணவரும் சந்தோஷமா தான் இருப்பா, எல்லா மனைவியும் சந்தோஷமா தான் இருப்பா. அவன் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் சொல்லுவோம் பிள்ளைங்க உள்ளதான் கூட்டிட்டு வா கேட்டுருவோம். பிள்ளை சொல்லுவோம், சிஸ்டர் எங்க அம்மாவை நம்பாதீங்க சிஸ்டர், என்ன பைபிள் படிட்டு இது டிவி பார்க்குது. நான் கேட்டுங்க, நீயா டிவி பார்க்க? ஆமா. இல்லக்கா 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 சொல்லிருக்கீங்கள. ஏன்? சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிற தேவைப்படி. அந்த மூப்பனாகிய யோவான் 1000 பேர் இருந்திருக்காங்க. அவன் தெரிஞ்ச எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அவன் யோசிச்சே இருந்திருக்கான், காலையில் போது அவனோடு பேசினான். நம்மளால இயேசு பார்த்தவங்க, இயேசுவோடு இருந்தவங்க, இயேசுவோடு வளர்ந்தவங்க, இவன் எப்படி இப்படி இருக்கிறான்? அவன் சொல்ல, பிரியமானவனே, எழுதும் போதே எழுதிட்டான், பிரியமானவனே. இப்ப எல்லாம் லவ் லெட்டர் மட்டும்தான் அந்த வேர்டை யூஸ் பண்றது. அம்மாவுக்கு ஒரு என்ன எழுதுத பிள்ளைங்க, இது என்ன எழுதுது? அம்மாவை ஏதாவது விஷ் பண்ணி என்ன விஷ் பண்றது? அப்பாவுக்கு ஏதாவது சொல்லி என்ன சொல்றது தெரியல. ஒரு தேவ பிள்ளை இன்னொரு தேவ பிள்ளைக்கு எழுதுகிறான் ஜெப வாழ்க்கை. ஒரு ஆள் அப்படி கீழ் வாட்சி கூட இருக்கிற ஆட்கள், பிரியமானவனே உன்னுடைய ஆத்துமா என்று எழுதுகிறான். உன்னுடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம் எப்படி இருக்குதுன்னு வெளியே இருந்து பார்த்தா தெரியும். ஆவியை குறித்து நிறைய பேர் சோர்ந்து போவாங்க. என் வேதம் சொல்லுகிறது, சரீரம் பலவீனமாட்டான், ஆவியோ அந்த ஆவியே முறித்து போடுற ஆளெல்லாம் இருக்குன்னு வேதம் சொல்லுது. ஒரு இலையை சொல்லிக்கலாம், அந்த உற்சாகமான ஆவியவே முறிச்சு போடுறானா. ஆவி முறித்து போனால் யாரால சுகமாக்க கூட, நீயே உடஞ்சு போய் அதை வச்சு போட்ட அபிஷேகம். இந்த ஆவி நீங்க கேட்டு பாருங்க, யாரையாவது எங்கேயாவது உங்க புக்ல ஏதாவது எழுதிருக்குதாங்க ஆவியை பத்தினா? எழுதி இருக்குது, அது பிசாசு, அது குட்டி சாத்தான் அப்படின்னு நிறைய புக்கெல்லாம் எழுதுறாங்க. என் வேதம் சொல்லுது, மனுஷனுடைய நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினாராம் தேவன். அது ஜீவ சுவாசம் அப்படின்னா அர்த்தம். அது போச்சுன்னா நீ செத்து போயிட்டேன்னு அர்த்தம். அந்த ஜீவ சுவாசம் தேவன் கொடுத்த ஆவி, அந்த அபிஷேகம். இப்ப ஆத்துமாவை குறித்து பேசுறான். ஆத்துமா எப்படிப்பட்டது? ஆத்துமா தான் உன்னுடைய கண்ட்ரோல். ஆத்துமா தான் உன்னுடைய கண்ட்ரோல். ஆத்துமா சொல்லிட்டே இருக்கோம், இதை செய், இதை செய்யாத. உள்ளது யாரோ பேசுற மாதிரி இருக்கோம்.
சர்ச்சுக்கு போன ஆத்மா சொல்லி இது போவாது. ஆத்மா வாழ்கிறது போல உன் ஆத்மால நீ செய்யற நன்மை தீமைகளுக்கு கண்ட்ரோல் ஆத்மா தான். ஆனால்தான் ரெஸ்டிங் பிளேஸ் எழுதுறாங்க பத்தியா, ஆத்மா இளைப்பாறுகிறது. கடைசியில் அதைதான் தட்டி எழுப்பி கேட்பாரு. சொல்லுங்க, ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று எழுதுகிறார். இப்போ ஒரு பிரேயர் பண்ணிட்டாரு, ஒரு லெட்டர் காயில் எழுதுற லெட்டர். முதலாவது நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருப்ப காயும், நீ பிரியமானவன், நீ அருமையான பிள்ளை, நீ தேவ பிள்ளை, சத்தியத்தின் படி நடக்கிறாய் எழுதிட்டு 2வது வசனம் எழுதப்பட்டிருக்கு. 3வது வசனத்தை வாசிப்போம். சகோதரன் வந்து சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். சகோதரர்கள் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆளு, ஒரு லீடர் கொஞ்சம் வெளியே போகும்போதே இன்னொரு ஆள் கிட்ட இன்சார்ஜ் கொடுத்து போயிருக்காரு. நம்ம இயேசு கூட அப்படித்தான், இதோ சீக்கிரமாய் வரப்போறேன் நம்மள எல்லாம் இங்க விட்டுட்டு போயிருக்காரு. இங்க இருக்கிற ஆட்கள் சாட்சி சொல்லுவாங்க. அவன் ஞாபகம் இருந்தது எழுதுகிறான். கடைசி நாள்ல நிறைய பேர் தெரியாது நினைச்சு நிறைய செய்யுது. தெரியாது, வண்டிக்கு போகும்போது ஓரமா அடிச்சாரு, யாரும் பார்க்கவில்லை. தெரியும், நீ வண்டியை நிறுத்தும் போது கல்லு மண்ணெல்லாம் இருப்பாங்க, நீ பார்த்துக்கோ. என் வேகம் சொல்லுகிறது. இல்ல எங்கேயாவது அறைக்குள்ள கூட்டிக்கிட்டீங்கன்னா மேல வச்சு இருக்கோம், பார்த்துக்கோ. கடைசி நாளிலே கல்லுகள் கூப்பிடுமா. யார? ஆண்டவர் கேட்பாரு, நீ எந்த இடத்துல நிக்கிறியோ அங்கெல்லாம் கல்லெல்லாம் இருக்கு. கடைசி நாளிலே கல்லுகள் கூப்பிடும், மச்சு சத்தமிடும், சாட்சி சொல்லுமா. ரலையிலே சொல்லுங்க, நல்ல ரலையிலே சொல்லுங்க. சீக்ரெட் பிளேஸ் எதுவுமே கிடையாது. நீ நினைத்துக் கொள்ளுகிறபடி தேவனுக்கு மறைவாய் நீ ஒளிந்து பாவம் செய்ய ஒரு இடம் கூட இல்லை. எல்லா இடத்தையும் தேவன் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டு. எல்லா இடத்தையும் தேவனுடைய கண்ட்ரோல். எங்கேயுமே ஒளிச்சு எதையுமே செய்ய முடியாது. இப்போ சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் நடக்கிறாய் எல்லாம் சாட்சி சொல்றாங்க. இப்ப கூட சாட்சி நிறைய கேட்பாங்கல்ல, எல்லாரும் சாட்சி சொல்றாங்கல்ல. நான் கூட யோசிக்கிறேன், அதிகாலை வேலையில எல்லாரும் சொல்றாங்க நல்லா தூங்குங்க, தூங்கு. 5 to 6 ப்ரேயர் பண்றோம். சமயத்துல கொஞ்ச நேரம் அப்படியே கேம்ப். எனக்கு எப்படியாவது இந்த இன்ஃபர்மேஷனை இவர்களுக்கு கொடுத்தால் இவர்களும் சேர்ந்து ஜெபிப்பாங்களே நினைக்கிறது. அதிகாலை நேரத்துலதான் அநேகர் நோய்வாய்ப்படுறாங்க, மரண போராட்டம், பிரச்சனை விட்டைக்கப்படுறாங்க. அப்பதான் போன் வரும். சகோதரி கூட எனக்கு இன்னைக்கு கால் பண்ணது 149 சரியா. அப்படி யோசிக்கிறேன், எல்லாரும் அயர்ந்து தூங்குகிற நேரம். ஆனா நம்முடைய ஜெபம் அநேகருக்கு தேவை என்பதை நான் உணர்கிறேன். அநேகருக்கு தேவை. அது நேர காலம் எல்லாம் கிடையாது. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது. அநேகர் வந்து சாட்சி சொல்றாங்க, ஒரே சாட்சி தான் சொல்றாங்க. நீங்க இப்போ 10 பேர் இருக்கிறீங்க, சபையில நிறைய குடும்பம் இருக்கு. எழுந்து வந்து சொன்னதையே சொன்னா நாங்க என்ன சொல்றோம்? என்ன 10 குடும்பம் ஒரே சாட்சி சொல்லிருக்கீங்க சொல்றாங்கல்ல. உன் குடும்பத்தை பத்தி நீயே திரும்ப திரும்ப சொல்லிக் கூடாது. உன்னை குறித்து சபை முழுவதும் சாட்சி சொல்லணும். சொல்லுங்காம சொல்லுங்காம சாட்சி எத்தனை பேர் சொல்றீங்க? சபையெல்லாம் கை தூக்கி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரே நபரை திரும்ப 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 வந்து சாட்சி சொன்னாங்கன்னா அவன் தான் மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவள். ஒரே சகோதரர்களை எல்லாம் வந்து நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்று சொல்லி உன்னை குறித்து சாட்சி கொடுத்த போது சந்தோஷப்பட்டேன். அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்கிறது. சந்தோஷம் ஊழியக்காரர்களுக்கு எங்க இருந்து வருது? சந்தோஷம் தேவனுக்கு எங்க இருந்து வருது தெரியுமா? நாம் உண்டாக்கின, நாம் தெரிந்து கொண்ட, நாம் பிரித்தெடுத்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமாய் சாட்சிகளாய் உண்மை உள்ளவர்களால் பொய்யே வரக்கூடாது. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பா இருக்குமா? இந்த அருவருப்பு படிச்சீங்கன்னா பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு. நீங்க நிறைய பேர் எடுத்து விடுவாங்க பொய். மேக்சிமம் 90% பொய், 10% முடிஞ்சா உண்மை பேசுவாங்க. எப்படியாவது தெரியாம பேசுவாங்க, தெரியாம பேசுவாங்க. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு. இங்க சொல்றான், நீ பிரியமானவன், சத்தியத்தின்படி நடக்கிறவன், உண்மை உள்ளவன். ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்னும் நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க, சொல்கிறேன் வாசிங்க. பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள்
என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இப்ப எனக்கெல்லாம் கூட ஒரே ஒரு வார்த்தை தான், ஜோக் அடிக்கடி சொல்றேன், பாரு நீ பாஸ் ஆறியோ நீ 100 மார்க் வாங்குற அதெல்லாம் எனக்கு சந்தோஷமே கிடையாது. ஒரே ஒரு சந்தோஷம் எனக்கு, என் பிள்ளை கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான் மட்டும்தான். நீ எவ்வளவு தேவனை விசுவாசிக்கிறான், எவ்வளவு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ற, எவ்வளவு உண்மையா இருக்கிற, அதுதான் எனக்கு நீ 100க்கு 100 வாங்குற மாதிரி. ஆமா, ஒருவேளை நான் 100 மார்க் வாங்கிட்டேன்னு கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை. நீ படிக்கலன்றத பத்தி நான் கவலைப்படுறதும் இல்லை. ஆமா, சொல்லுங்க ஆமா, சொல்லுங்க ஆமா. கவலைப்பட்டதும் இல்லை, இதுவரையும் கவலைப்பட்டதும் இல்லை. அவரே எப்படியோ எதையோ செய்து அவனை தூக்கி கொண்டு வந்து அடிக்கடி யோசிப்பேன். நம்மள ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். 10th போய் ரிசல்ட் நான் பார்த்ததுல என் பிள்ளை அந்த நம்பர் ஆர்டர் எதுக்கு அவன் பாஸ். நம்ம சொல்லுங்க ஆமென். நம்மை வெட்கப்படுத்தாத தேவன், நமக்கு ஒரு வழி இருக்கிறது, நீ அதுல நடந்து பாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க. ஒரு ஆள் கூட வேலை செய்து சம்பாதித்து சேர்த்து வைத்து லேண்ட் வாங்குற அளவுக்கு பணம் இல்லை. எல்லாரும் என்னது, அடிமைகள். வீடு கிடையாது, நிரந்தர அட்ரஸ் கிடையாது, பணம் கிடையாது, அந்த சம்பளத்தையே அவன் சரியா கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தேவன் அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் 7 ராஜாக்கள் இருந்தாங்க கானான் தேசத்துல. எல்லாரையும் முறியடித்து இலவசமா கொடுத்தாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நம்ம ஆளுங்க இலவசமா கொடுக்குது? ஒரு தேசத்தையே கொடுத்தா. ஒரு அலையிலே சொல்றீங்களா? நல்ல ஒரு அலையிலே சொல்றீங்களா? இன்னும் நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. அவர்கள் எல்லாம் அவர்களுடைய பாவத்தை சுதந்தரித்து இந்த நாள் வரைக்கும் உலகம் முழுவதும் காணத்தக்கதா இந்த வேதாகமத்துல எழுதப்பட்டிருந்தபடி எல்லாவற்றையும் சுதந்தரித்தார்கள். சந்ததி சந்ததியாய் வாழ்ந்துட்டாங்க. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். எலெக்ஷன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒன்லி செலக்ஷன். சொல்லுங்க, நல்லவரே சொல்லுங்க, இன்னும் நல்லவரே சொல்லுங்க. தேவன் நம்மோட இருக்கிறார். போய் தேசத்தையே சுதந்திரிங்க, தேசத்தையே. நம்ம என்ன சிஸ்டர், நான் எப்ப சம்பாதிச்சு எப்ப, நீ ஒன்னே ஒண்ணுதான் சம்பாதிக்கணும். உண்மை உள்ள மனுஷன்ற பேரை வாங்கிப்பாரு, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அவரே கொடுப்பது, அவரே கொடுப்பது, உனக்கு வேண்டியதை அவரே கொடுப்பது, சத்தியத்தின்படி நடக்கிறது, உண்மை உள்ள மனுஷனாக இருக்கிறது. அடுத்த வருஷம் வாசிக்க சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். மற்றவங்களுக்கு ஏதாவது செய்தா உண்மையா செய்யறானா? கொடுக்கறதுல ஒரு உண்மை, செபிக்கிறதுல ஒரு உண்மை, பேசுகிறதுல ஒரு உண்மை. நீ சகோதரருக்கும், அடுத்த வருஷம் அந்நியருக்கும், அவங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. நம்மளா தான் என்ன செய்யணும்? கூட பிறந்த ஆளா இருக்கணும். அந்நியர்களை போல நடத்துகிற ஆட்கள் இருந்தாங்க. நீ கூட அப்படியா தெரியாத சொன்னது தெரியும். அவன் சிஸ்டர் கூட பிறந்தீங்க, சில நியூஸ் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அப்படியா? ஆமா, இவருக்கு ஏழை ஒரு பணக்கா இருக்கனான்னு சொல்ல மாட்டாரு. அவன் சொல்லுங்க, அவன் அந்நியருக்கும் இருக்கு, சகோதரருக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு, தெரியாத ஆளுக்கு, எங்க போனாலும் காய் எப்படிதான் இருந்தாலும் உண்மை உள்ள நபராக இருந்திருக்கிறான். அது மாத்திரம் அடுத்த கேட்போம். அவர்கள் உங்களுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். எங்க வந்து சொன்னாங்களா? தனியால வந்து சொல்ல, தனியால வந்து சொல்ல. நம்ம எதையாவது ஒண்ணு சர்ச்ல சொல்லிட்டோம், யார் சிஸ்டர் சொல்லுங்க, ஏன் சொல்லக்கூடாது? அப்படிதான் சொல்லுது. ஆமா, சொல்லுங்க. ஆமென். சபையில வந்து உன்னுடைய எதை குறித்து அன்பு, முதல்ல சத்தியம், சத்தியத்தை அறிஞ்சாதான் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். ஆமென். இயேசுவா சத்தியத்தை மறியுங்கள், யோவான் 8ல நம்ம வாசிக்கிறோம், சத்தியத்தை மறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினார், அவர் சத்தியம், அவர்தான் வார்த்தை, அவர்தான் எல்லாம். முதலாவது காயில் என்கிற ஒரு மனுஷன் சத்தியத்துக்குள்ளாய் இருந்தான். இரண்டாவது உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது அன்பு நிறைந்தவனாய் இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரனே, எல்லாரும் வந்து சபைக்கு முன்பாக நின்று நீ அந்நியருக்கும்
சகோதரர்களுக்கும் அந்நியருக்கும் உண்மையா இருக்கிறாய் என்று சொல்லி உன் அன்பை குறித்து வாசிப்பார் வசனத்தை. அவர்களுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவரை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாய் இருக்கும். தேவனுக்கு முன்பாக இப்ப சொல்ற நீ நல்லா நடத்தி இருக்கிற, இப்ப அவர்களை அனுப்பு அநேக காரியங்களை செய்ய. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். நிறைய பேர் சொல்றாங்க நான் 20 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்ட, 50 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் அடுத்து நம்ம எதிர்பார்க்கிறோம், இவ்வளவு சீனியர் கிட்ட இருந்து ஏதோ நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்தது சொல்லுது விசுவாசமே வரமாட்டேன். என்ன வரமாட்டேன்? அப்ப நீ எப்ப விசுவாசியான? அப்பல இருந்து இப்ப வரையும் நான் விசுவாசியா தான் இருக்கிறேன். அப்ப நீ கவுண்டே சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நடந்துச்சு? இல்ல இப்பதான் இப்பதான் எப்ப வந்திருக்கேன்? ஒரு சில சொல்லுவோம் நான் பறக்கும் போதெல்லாம் அப்படி பறக்க முடியாது. பறக்கும் போதெல்லாம் பேர் வேணா அம்மா கிறிஸ்டியன் பேர் வச்சிருப்பாங்க. ஆமென். ஒருவேளை அப்படிலாம் பறக்க முடியாது. ஒரு ஜகத்தினால் மாவினால் விட்டா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க புதிதாய் பிறக்கணும். புதிதாய் பிறகு பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். இப்ப இந்த இடத்துல அன்பை குறித்ததான ஒரு சாட்சி. இப்ப நான் உங்களை யாருமே கேட்க மாட்டேன், நீங்களே போய் உட்கார்ந்து யோசிக்கணும் நம்ம யார் இடத்துல எல்லாம் அன்பாய் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் அன்பு பொருட்கள் மேல வச்சுட்டாங்க. எது மேல? பொருட்கள், செல்போன் மேல, டிவி மேல, கம்ப்யூட்டர் மேல, வீட்டு மேல, வாகனத்தின் மேல, உலக பிரகாரமான காரியங்கள் மேல. இப்ப கூட கொஞ்சம் இப்ப விட்ட உடனே ஆமே உடனே அப்படியே அம்பு. பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் பலவான் கையில இருக்கிற அம்பா அப்படின்னா என்னக்கா? அப்படியே அட்டிக்க ரெட்டியா இருக்கிறான் பலவான், கையில இருக்கிற அம்பை போல வாலிப பிள்ளைகள் அப்படியே பறக்கும் பல திசைகள்ல. எங்க போவோம்? அதான் உன்னை விட்டு வந்துட்டோம். அப்பா என் வீட்டுல திட்டாங்கடா. எதுக்கு? சர்ச்சுக்கு வரலாம் திட்டாங்க. அட்டனன்ஸ் மட்டும் போட்டு வந்துடுறேன். இங்க அட்டனன்ஸ் தான் உன் பேரே இல்லையே. நாங்க எழுதுறது இல்ல அட்டனன்ஸ். யார் எழுதுறது? தேவன் எழுதி வைத்திருக்கிறான். உன் அட்டனன்ஸ் எங்க இருக்குதோ அங்கதான் நீ இருக்கிற. தேவ பிள்ளைய அன்பு நிறைந்த நபராய் நீ இருக்கிறியா இல்லையான்றதான் கேள்வி. வீட்டுல ஒருவேளை பிரச்சனை நிறைந்த குடும்பம் அப்படி வச்சுக்கலாம். போராட்டம் வீட்டுல அப்படி நீங்க குடும்பத்தைய வேதத்துல பாக்கலையா? போராட்டம் வீட்டுல. யோபு வீட்டை எடுத்துக்கொள்ளுங்க, ஆபிரகாம் வீட்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் என்ன சண்டை வச்சா தெரியுமா? நீங்க உட்கார்ந்து படிச்சு பாருங்க. போய் அவ்வளவுதான் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழகாது. ஆபிரகாம் ஆண்டு சொல்றாரு, ஆபிரகாம் ஒழுங்கா மனைவி சொல்லுங்க, அவதான் சரின்ட்டாரு. உடச்சு போயிட்டு ஆண்டு சரியான பேசுறீங்களா? நான் நீங்க கூப்பிடுமா? நான் தான் வந்தேன். அவளை நான் தான் கூப்பிடுறேன். அப்ப வந்த இப்ப நீ சரியில்லை. ஆமாம், அவதான் செபிக்காதவள். அவளுக்குதான் விசுவாசம் இல்ல. அவ ஆகார கல்யாணம் பண்ணிட்டியா? அதனால ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அழகான ஒரு வேறு பகுதி. நேரம் இல்லை நமக்கு. ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை பார்த்து உன்னுடைய குமாரனும் ஏகசுதன் அப்படின்னு அர்த்தம், ஒரே பிள்ளை. ஆதியாகமம் 15:1 சொல்லுது. அவனே எனக்கு பலியா கொடுத்தாரு. ஒரே பிள்ளையதான் கவுண்ட்ல வச்சாரு. ஒரு அறையில வச்சுருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளைய மட்டும் கவுண்ட்ல வச்சாரு, இன்னொரு பிள்ளை கவுண்ட்ல இல்ல. ஆகார் பெற்றெடுத்த பிள்ளைய கவுண்ட்ல வைக்கல. கூப்பிடும் போது அழகாய் கூப்பிடுகிறான். நீங்க எடுத்துட்டீங்கன்னா வேகமா அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்பாமா? ஆதியாகமம் 15:1 வாசிங்க. பயப்படாதே. நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம் தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளி இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். அவன் விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீ
நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயுடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை தேவன் சோதிக்க விரும்பினார். 22:1 வாசிக்க கேட்போம். 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு 2வது வசனம், அப்பொழுது அவர் உன்னுடைய புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் சொல்லும்போது சொல்லிட்டார், உன்னுடைய புத்திரன் ஏகசுதன். அப்படின்னு அர்த்தம், 2 பேர் அந்த வார்த்தை சொல்லவே மாட்டாரு. ஆண்டவர் எப்படி கவுண்ட் வைப்பாரு? நீ வேணா வச்சுக்கோ. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், மனைவி சண்டை போடுறான், இவ சரியில்லை, இவளை தள்ளிவிடு, அடிமை பிள்ளையை தள்ளிவிடு. ஆபிரகாம் ஒரே ஒரு தள்ளிவிடு தள்ளுறது வருத்தம், தன்னுடைய பிள்ளையை குறித்த பாரம். இவன் இப்படி பேசுறான். ஆண்டவரோட ஒழுங்கு அவ சொல்றது கேட்டு அவன் சொல்லுங்க, அவன் நீ விசுவாசிதான், ஆனா நீ செய்த தவறு. அவன் ஆண்டவர் இப்ப கவுண்ட் வச்சிருக்கா. இப்ப சொல்றாரு, உடைய புத்திரனும் ஏகசுதனும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வேதம் எதையும் மாற்றி சொல்லுகிறது இல்லை. அவன் ஆபிரகாமா இருக்கும்போது பிறந்தவன், இவன் ஆபிரகாமாய் மாறின பிறகு பிறந்தவன். நல்ல கரங்களை தட்டி ரட்சிப்பு உன்னையே கவுண்ட் அப்புறம் வைக்கிறார் ஆண்டவர். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீ பரிசுத்தமான பிறகு, நீ விடுவிக்கப்பட்ட பிறகு தேவன் அப்பதான் உன்னையே கவுண்ட்ல வைக்கிறார். அதுவரை விட்டாரு. ஆபிரகாமா இருந்தான், என்னென்ன செஞ்சான். பிரச்சனை இருந்து, போராட்டம் இருந்து, அழுதான், போராடினான், சண்டை போட்டான், எத்தனை பிரச்சனை ஆபிரகாம் சந்தித்தான். இப்ப சொல்றாரு, நீ ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவாய். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை, ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை. நல்ல கரங்களை தட்டு. குடும்பத்துல பிரச்சனை வரும் தேவையில்லை. சத்தியத்தை அறிந்தால் மாத்திரதான் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். சொல்லுங்க. அப்ப அந்த சத்தியத்துல நடக்க ஆண்டவரோட இருக்கிறீங்க. எப்பயோ ரட்சிக்கப்பட்ட நீ ரட்சிக்கப்படவே இல்லை. சவுலாயே கிடக்கிற ஒரு கூட்டம் இருந்து பவுலா மாறுறதே இல்லை. எப்ப பவுலா மாறிய அப்பதான் கவுண்ட்ல வைப்பார் ஆண்டவர். அவன் சொல்லுங்க. நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சத்தியத்தின் படி நடக்கிறது, உண்மையா இருக்கிறது, அன்பு நிறைந்தவர்களாய் மாறுகிறது, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனா என்ன, காய்கறி குத்திக்கு என்ன எழுதுறாங்க, ஒரு சின்ன லெட்டர், புதையலை போல ஒரு கடிதம் உட்கார்ந்து வாசித்து தியானித்து பாருங்க. என்ன குறை நமக்கு இருக்கிறது? நம்ம யாரா இருக்கிறோம்? முதல்ல நம்ம யாரா இருக்கிறோம்? நீ அழைக்கப்பட்ட அழைப்புல, அபிஷேகப்பட்ட அபிஷேகத்துல அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் தான் உன்னை ஜெயிக்க செய்யும். இப்ப சபையை சேர்ந்து சாட்சி சொல்லிச்சு. அடுத்த வாசிப்போம். ஏனெனில் அவர்கள் புறஜாதிகளிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன்படிக்கையாளர்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவரின் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு லெட்டர் எழுதினார். அந்த லெட்டர் இல்ல பைபிள்ல. ஒரு அலையில சொல்லுங்க, எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அவர் எழுதின லெட்டர் எல்லாம் இருக்கு. சர்ச்சுக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம், நான் சபைக்கு எழுதினேன். ஆனா என்ன செய்ய, அத அழகா நிறுத்தி வாசனை முடிச்சு போயிருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன். வாசிங்க, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களே முதன்மையா இருக்க விரும்பினவர்கள். சர்ச்சுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, நாம தான் முதல்ல இருக்கணும், நாம தான் ஃபர்ஸ்ட்ல இருப்போம். அவங்க அதை ஏத்துக்கலையா? இயேசு பார்த்தாரு. ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள நல்லதம் என்கிற பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைத்து அவர் மேல ஊற்றினார். உடனே எல்லாருக்கும் துக்கம் வந்துச்சு. உடனே ரேட்டு போட்டான், தெரியுமா? ரேட்டு போட்டான்.
இது 300 பணத்துக்கு விற்கலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அவ வீட்டுல இருந்து கொண்டு வந்தது நீ என்ன ரேட் போட்டு ஏழை கொடுக்கறது? ஒரு அலையை சொல்லுங்க. உன் வீட்டுல இருக்கிறத போடு. எது கொடுக்கிறது? உன் வீட்டுல இருக்கிறத போடு. ஒருவேளை ஏதோ ஒண்ணு தெரியாம வந்து சிஸ்டருக்கு ஏதாவது கொடுத்து இது ஏழைகளுக்கு கொடுக்கலாம். நல்ல வேலை நம்ம வாங்குறதே இல்லை. யார் வேணா கொடுக்க. அவன் சொல்லுங்க, அவன் சொல்லுங்க. அவன் சபைக்கு ஒரு கடிதம் மூப்பனாகிய தேவ பிள்ளையாகிய யோவான் சபைக்கு எழுதுகிறாரா, முன்பாக முதன்மையாக இருக்கிறவர்கள் பேரை வேற எழுதி வச்சிட்டாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையா? யாரும் சொல்றாரு? வாசிங்க. தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. போ. என்ன சிஸ்டர் அவர் அப்படி சொல்லிட்டாரு? சொல்லிட்டு லிஸ்ட்ல இல்லாத ஆளையெல்லாம் எதுக்கு நினைச்சு அழுகிற தேவப்பிள்ளையே? அங்கே லிஸ்ட்ல ஒரு ஆள் இருக்கிறான், காய் என்கிற ஒரு தேவப்பிள்ளை. இப்ப கம்பாரிசன் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், பிரியமானவர்கள், பிரியம் இல்லாதவர்கள், தேவ பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள். ஒரே லெட்டர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சது. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்றான். ஒழுங்கா இருக்கிற அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் இருக்காது. நாங்க எங்க இஷ்டம் போல இருப்போம். இது உண்மையா இருக்கிறது சொல்றேன். உண்மையெல்லாம் இருக்க முடியாது. ஒருத்தர் என்ன கேட்க சொன்ன, சிஸ்டர் நான் வியாபாரம் செய்கிறேன், நல்லதான் இருந்தேன். அப்ப எப்படி சிஸ்டர் உண்மையா இருக்க முடியும்? பொய் வரதான சிஸ்டர் தெரியும். ஏன் பொய் வருது சிஸ்டர்? நீங்க வியாபாரம் பண்ணி பார்த்து தெரியும். இப்ப நான் அதை வேற பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீ முடிவு எடுத்துட்டீங்கன்னா, தேவ பிள்ளையே நீ முடிவு எடுத்துட்டீங்கன்னா, நீ உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து விட்டால் எந்த நிலையிலும் உண்மையா இருப்ப. நமக்கு யோனா ஒருத்தர் தெரியும். அவர் தேவனுடைய சித்தம் செய்யல, மறுதளித்து ஓடி போறார். ஐயா என்னால முடியாது அப்படின்னு தேவன் சொன்ன இடத்தை விட்டு, அவர் சொன்ன இடம், அவரை பார்த்து சொன்ன நினிவேவுக்கு போனா தர்ஷீஷுக்கு ஓடி போனான். தேவன் சொன்னதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனான். ஏன் சொல்றேன்? ஆண்டவரே நீங்க இப்ப சொல்வீங்க, அப்புறம் மன்னிச்சு எல்லாரும் சேர்த்து போங்க, நான் போக முடியாது அப்படின்னா. உண்மை உள்ளவன் போய் கப்பல்ல இருக்கிறான். கப்பல் முழுகத்தக்கதாய் பிரச்சனை வந்துருச்சு. எல்லாம் மண்டையை பிடிச்சுக்கிறான். எதனால அவர்களுடைய தெய்வங்களை நோக்கி அங்க ஜெபிக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் அப்படி இருக்கும்போது யோனா நல்லா பட்டு தூங்கிட்டு இருக்காரு கப்பலின் அடித்தளத்தை. அவரை தட்டி எழுந்துரு, என்னையா கப்பல் முழுக போது தூங்கிட்டு இருக்கிற? அவன் சொல்ற, ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்னாலதான் பிரச்சனை, என்னை தூக்கி கடல்ல போடு நின்றோம். என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா சொல்ல முடியுமா? அப்படியா? யார் அந்த ஃப்ராட்? இதுதான் திருடராக. எத்தனையோ இடங்களிலே திருடர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தேடுகிறதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். கொலை செஞ்சுட்டு கூடவே இருந்து நியாயம் செய்தவனை போல நடிக்கிற உலகம் இது. உண்மையா இருக்கிறதுனா என்ன? தேவ பிள்ளையா இருக்கிறதுனா என்ன? அங்க யோனா பேசுகிறான். என்ன சொன்னான்? நான் தான் அது, நான் எதிரி, தேவனுடைய பிள்ளை. அவன் சொன்னதுல ஒண்ணு கூட போய் இல்லை. இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், என்ன தூக்கி பண்ணி போட்டு பாரு நின்றோம். அவங்கள பயந்துட்டாங்க. அச்சோ, இவரும் இதெல்லாம் செய்திருக்கிறேன். நிஜமா தான் சொல்றேன், போடியா நீ போடு. அவர்கள் எல்லாம் செபித்து அவரை தூக்கி போட்டாங்க. உலகம் போடத்தான் செய்யும், கொஞ்சம் தான் பார்க்கணும், டைம் கொடுக்கும். இவனுக்கு இருந்த அந்த செப வாழ்க்கை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய எங்க போனாலும் விட மாட்டாரு. சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மீதி வசனங்களை மாத்திரம் வாசித்து கொடுப்பான். வேகமாக வாசிங்க. அனுப்பி செய்து வருகிற கிரியையை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் நான் சகோதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து. ஒரு ஆள் சர்ச்சுக்குள்ள குழப்பத்தை கொடுக்குது. யாருக்கு இப்ப நமக்கு நிறைய இந்த பிரச்சனைகள் வந்திருக்கும். ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊழியர்களிலும் இந்த அனுபவம் இருக்கா? ஏன் இருக்குது அப்படின்னா, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த சபைகளில் இருந்து இன்றைக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா நீ சத்தியத்துல இருந்து வழிவிலகி போயிடாத, உண்மையில இருந்து வழிமாறி போயிடாத, அன்புல இருந்து வழிமாறி போயிடாத. குடும்பங்களில பிரச்சனைகள் வரும். யோகு வீட்டுல பிரச்சனை இருந்தது. யோகு பாக்குறான், ஒய்ஃப் இந்தாங்க அழகா இருந்தாலும் கல்யாணம் பண்ண, பணக்காரனா இருந்தாலும் கல்யாணம் பண்ண, நல்ல பிள்ளைகள் எல்லாம் இருந்துச்சு. இப்ப என்ன இப்படி ஆயிட்டான்? சொல்லி பிடிச்ச மாதிரி இருக்கான். சி வேண்டாம். நிறைய பேர், எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கும் தெரியும்.
அவர் சொல்ற சிஸ்டர் நிறைய பேர் வருவாங்க சிஸ்டர், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ணி நான் சொல்றேன் யாராவது அட்டெண்டர் இருக்கணும், பேர் கொடுப்பாங்க, போன் நம்பர் எல்லாம் கொடுப்பாங்க. மறுநாள் பார்த்தா இருக்க மாட்டாங்க, எங்க போயிருவாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க சிஸ்டர். யார குழந்தைங்க நினைச்சுட்டா புருஷனை விட்டு போற நிறைய மனைவி இருக்கு, மனைவி விட்டு போற புருஷன் இருக்கலாம். போன் அடிக்க வேண்டியதான், டாக்டர் அடிச்சா அந்த நம்பரே இருக்காது சிஸ்டர், அட்ரஸ் அதுவும் சும்மா சிஸ்டர். பாதி பேரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடு தெரியுமா. அன்பு, எல்லாம் அன்புன்னு சொல்லுங்க. அன்பு அன்பு. நீங்க எல்லாம் கூட ஜாக்கிரதையா இருங்க, கொண்டு விட்டுறப்ப அன்பு நிறைந்தவர்களாக இருக்கிறோம். அவன் அவன் சொல்றான், இதெல்லாம் போராடி கொண்டே இருந்தான், ஆனாலும் சத்தியத்தின்படி நடக்கிற நீ எங்களுக்கு உதவி செய்யணும். அடுத்து சொல்கிறான், வாசிப்போம். பிரியமானவனே, தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தீமையை பின்பற்றாத. இன்னும் ஒரு அட்வைஸ், நீ பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்க, சரியா ஓடிட்டு இருக்க. பிரியமானவனே, தீமையானதை பின்பற்றாதே, நன்மையானதை பின்பற்று. ஒவ்வொரு பிள்ளைகளும், சகோதரர்கள் சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் இந்த வார்த்தைகளை தியானித்து இருதயத்துல எழுதி வைக்கலாம். ஆமென். சத்தியத்தின்படி இருக்கலாம், சத்தியத்தின்படி வாழலாம், அன்பு நிறைந்தவர்களாக இருக்கலாம், உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம். தீமையானதை பின்பற்றக்கூடாது, நன்மையானதை பின்பற்ற வேண்டும். ஆமென். தீமையானதை பின்பற்றாத, நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இப்ப பாருங்களேன், நம்மள நாமே அப்ப நம்ம இந்த வசனத்தை வச்சு ஆராய்ச்சி பார்க்கிறோம். நம்ம நன்மை செய்யறோமா தீமை செய்யறோமா? நீ நன்மை செய்தா நீ தேவனால் உண்டாயிருக்கிற, தீமை செய்கிறவன் தேவனை காணவே இல்லை. ஆனால் தான் சொல்றான், தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்துல சொல்லி, இதுல நம்மளை பார்த்தா நினைப்பான், ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருப்பான். இந்த சிஸ்டர் வேற இப்போ பேஸ்புக்ல அவளை போட்டு விட்டுட்டு எதா பேசிட்டு இருக்குது. உலகம் நினைக்கும், ஆமென். உலகம் நினைக்கும், ஆமென் சொல்லுங்க. உலகம் நினைக்கும், ஆமென். நம் தேவன் நம்மை குறித்து மிகப்பெரிய சாட்சியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஒருவேளை தேவ பிள்ளையை யோசிச்சு பாருங்க, தேவனை பார்த்திருக்கிறே இல்லையா? அவர் நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறே இல்லையா? அடுத்து சொல்லுகிறோம், வாசிப்போம். எல்லாரும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, நிறைய இருக்குதான். மையினாலும் சிறகினாலும் எழுத முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது, சொல்லுகிறதுக்கு நேரம் இல்லை. தீபச்சனை பிரியமான பிள்ளைகளா, உலகத்தில் இருக்கும் போதே பரிசுவார்கள் தேவன் பிள்ளைகள். ஒருவேளை நம்ம எல்லாம் பேர் சொல்லுகிறோம், நாங்க கிறிஸ்டியன் ஆயிட்டோம், என்ன ஆயிட்டோம்? கிறிஸ்டியன் ஆயிட்டோம். பாதி பைத்தியம் ஆயிடுச்சு. கிறிஸ்டியன் ஆயிட்டோம் சொல்லுது, கிறிஸ்துவையே பார்த்ததில்லை, கிறிஸ்துவையே பார்த்ததில்லை. என்ன ஒரு சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் ஏசு எப்படி இருப்பாரு, ஏன் முன்னாடி எப்படி இருந்தாரு சிஸ்டர்? அதெல்லாம் பழைய பாட்டுக்கலாம், பழைய பாட்டுக்கலாம். சரி, இப்ப எப்படி இருப்பாரு? சில்வை அந்த திருட வச்சிருப்பாரா, முள்முடி சிஸ்டர் வச்சிருப்பாரு. இவங்க சொல்றாங்க, சிஸ்டர் ஒரு சிஸ்டர் புக் ஒருத்தங்க எழுதிருக்காங்க, எடுத்து வந்துச்சு 4 லைன் கோடு வச்சு, சிஸ்டர் எழுதிருக்காங்க, சிஸ்டர் அவர் பொறுப்பிட்ட முத்தா எடுத்திருப்பாரா, சிஸ்டர் இந்த பிரதர் எழுதிருக்காரு, அவர் வந்து இப்படி ஒரு அங்கேயே போட்டு எப்படித்தான் இருப்பாரு ஏசு, நீ எப்படி பாக்குற அப்படின்னு அவன் சொல்லுங்க, அவன் சொல்லுங்க. அவன் 4 புக்கை எடுத்துட்டு வந்து 4லையும் பக்கம் பக்கமா கோடு வச்சு அது கேட்கறது, இவங்க எழுதுறது கரெக்டா, இவங்க எழுதுறது கரெக்டா, இவங்க யார் எழுதுறது கரெக்ட். இந்த புத்தகம் எழுதுறவங்க எல்லாம் கொஞ்சம் பாவம், எப்படியாவது வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ள அவர்களான முயற்சியை செய்யறாங்க. ஒன்னே ஒரு செய்த வேதத்தை வாசிச்சு அவர் எப்படி இருக்கிறார்னு கண்டிப்பேன். அவர் உன்னோடு சிநேகிதராய் இருக்கிறார், மனவாளனா இருக்கிறார், தகப்பனா இருக்கிற. அவர் டிரெஸ்ஸிங்கும் கிரீடமாய் போக முக்கியம் நமக்கு. அவருடைய அன்பை அறிய விரும்பவில்லை, அவருடைய சுவாபத்தை அறிய விரும்பவில்லை, அவருடைய குணாதிசயங்களை அறிய விரும்பவில்லை, அவருடைய தியாகத்தை அறிய விரும்பவில்லை. இயேசு உன்னையும் என்னையும் மீட்கிற, ரட்சிக்கிற ரட்சகராய், மீட்பராய், தகப்பனாய், கூடவே இருக்கிறவராய் வந்தாரே, அதெல்லாம் அறிய விருப்பம் இல்லை. கிரீடம் வச்சிருக்கிறாரா வைக்கலையா, நகை போட்டிருப்பாரா போட மாட்டாரா, வெண்ணங்கி தரித்திருக்கிறாரா, இல்ல விலையிலிருந்த வஸ்திரங்களை முடித்திருக்கிறாரா, இதை மட்டும் அறிகிறது. நன்மையை பின்பற்ற, தீமை செய்யாம
நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கணும். ஒருவேளை நம்மளை பார்க்கிறோம், முதல்ல குடும்பம் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும், சபை சாட்சி சொல்லணும், வேலை செய்கிற இடங்களில் கிறிஸ்துவை மாத்திரம் வெளிப்படுத்துகிற நபராக இருக்கணும். உலகம் நமக்குள்ளே வரக்கூடாது. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை 1 Corinthians 10 நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நீங்க வாசிக்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்படியே கொண்டு போறாங்க, வனாந்திரத்துல போறாங்க. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பொருது சபைக்கு இருக்கிறார். ஒரே அப்பம் புசித்தாங்களாம், ஒரே ஞான பானமாகிய கண்மலை குடித்தாங்க, அந்த தண்ணீரை குடித்தாங்க. ஆனாலும் அவர்களில் அநேகம் பேருக்கு தேவன் பிரியமாக இல்லைன்னு எழுதியிருக்கு. 1 Corinthians 10 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஒருவேளை விக்கிரகாராதனை பண்ணினார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், இச்சையில கிடந்தாங்க, தேவனுக்கு பிரியமா இல்லை, இப்படி நிறைய இருக்கு. இங்க ஒரு மனுஷன் எழுதுகிறான், தேவனிலே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பபடி நான் வேண்டுகிறேன். கண்களை மூடி ஆண்டவரே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சபை சுகமா இருக்க வேண்டுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற தேவர்களே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். தேவரே, எங்களை எல்லாம் சரியா நடத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளா, உம்முடைய ஜனங்களா, உமக்கு பிரியமானவர்களா, இன்றைக்கு அந்த காணியை பார்த்து யோவான் தாவே சாட்சி சொன்னது போலவே, சபை சாட்சி சொன்னது போலவே, அந்த எங்களை காண்கிறது உமக்கு பிரியமான உம்முடைய சித்தம் செய்கிற ஜனங்களாய் சாட்சிகளாய் வாழ்ந்து எங்க ஒவ்வொருவருக்கும் திரும்ப செய்ய வந்த ஒவ்வொருவரையும் ஆசிரியர்கள் இதை பார்த்து கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவனின் ஆசிரியத்தை நடத்த செய்கிறேன். உங்க நாம மாத்திரம் மகிழ்வு பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.